வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் வேளாண்மை, அதாவது அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. இது 9th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பெரும்பாலும் எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பெரும்பான்மையான மக்கள் சார்ந்திருக்கும் தொழில் வேளாண்மை. 1951 ஆண்டில் இந்தியாவின் மொத்த உணவு தானிய உற்பத்தி 50.8 கோடி. 2014-15 ஆண்டில் இந்தியாவின் மொத்த உணவு தானிய உற்பத்தி 264.77 கோடி. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருந்த மொத்த தொழிலாளிகளின் பர்சன்டேஜ் 49.3%. 10 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் இருந்த மொத்த தொழிலாளர்களின் சதவீதம் 42.1%. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் இருந்த மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை 3,29,00,000 பேர். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் இருந்த மொத்த தொழிலாளர்களில் விவசாய தொழிலாளர்கள் 96 லட்சம் பேர். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் எத்தனை சதவீதம் பெண்கள் வேளாண்மையில் ஈடுபட்டிருந்தனர்னா 55%. 2015-16 ஆண்டு வாக்கில் தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பளவு டேஷிலிருந்து டேஷாக குறைந்துள்ளது. 64.88 லட்சம் ஹெக்டேரிலிருந்து 59.71 லட்சம் ஹெக்டேராக குறைந்துள்ளது. ஆண்டு ஒன்றுக்கு தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் பரப்பளவு எவ்வளவு குறைந்து வருகிறதுனா 1,03,400 ஹெக்டேர். இப்போ சிறு மற்றும் குறு விவசாயிகளோட வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். நிலத்தின் அளவு: குறு விவசாயிகள் 1 ஹெக்டருக்கும் குறைவா இருப்பாங்க. சிறு விவசாயிகள் 1 முதல் 2 ஹெக்டேர் வச்சிருப்பாங்க. இவங்க எண்ணிக்கையில் எவ்வளவு இருக்காங்கன்னா, குறு விவசாயிகள் 78% இருக்காங்க, சிறு விவசாயிகள் 14% இருக்காங்க. சாகுபடி பர்சன்டேஜ் பார்த்தோன்னா குறு விவசாயிகள் 36%, சிறு விவசாயிகள் 26%. தமிழகத்தின் பெரும்பாலான விவசாயிகள் குறு விவசாயிகள், அதாவது மைக்ரோ ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க. குறு விவசாயிகள் என்பவர்கள் 1 ஹெக்டருக்கு, அதாவது ஆவரேஜா 2.5 ஏக்கர் குறைவான பரப்பளவில் சாகுபடி செய்பவர்கள். தமிழகத்தில் மொத்த விவசாயிகளில் குறு விவசாயிகள் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ்னா 78%. குறு விவசாயிகள் மொத்தமாக சாகுபடி செய்யப்படும் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 36%. சிறு விவசாயிகள் என்பவர்கள் 1 to 2 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்பவர்கள் தான் சிறு விவசாயிகள். தமிழகத்தில் மொத்த விவசாயிகளில் சிறு விவசாயிகள் மட்டும் 14%. சிறு விவசாயிகள் மொத்தம் எத்தனை சதவீத பயிர்களை சாகுபடி செய்கிறார்கள்னா 26%. தமிழகத்தில் விவசாயம் செய்பவர்களில் பட்டியலினத்தவர் எத்தனை பங்குன்னா 100ல் 1 பங்கு, அதாவது 100ல் 1 பங்கு. அவர்களில் எத்தனை சதவீதம் பேர் சிறு குறு விவசாயிகள்னா 96%. இப்போ நில பயன்பாட்டு வகைகள், டைப்ஸ் ஆஃப் லேண்ட் யூசேஜ் பார்க்கலாம். தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு 1,30,33,000 ஹெக்டேர். இதில் தமிழகத்தில் விவசாயம் செய்ய பயன்படும் பரப்பளவு 1/3 பங்கு, அதாவது 3ல் 1%, அதாவது 45,44,000 ஹெக்டேர். தமிழ்நாட்டில் நிலம் மற்றும் அதன் பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் 34%, நான் அக்ரிகல்ச்சர் 17%, ஃபாரஸ்ட் 17%, அன்யூசபிள் 4%, பேரன் லேண்ட் 10%, ஃபாலோ லேண்ட் 13%, கிராசிங் லேண்ட் அண்ட் கேஷ் கிராப்ஸ் 5%. இதெல்லாம் சேர்த்தா 100% வருது. இதை அப்படியே கொஸ்டின் வடிவில் கொடுத்துருக்காங்க. வேளாண் அல்லாத பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் நிலத்தின் சதவீதம் 17%. தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் சதவீதம் 17%, அதாவது 2,125,000 ஹெக்டேர். தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பில் பயன்படுத்தப்படாத நிலத்தின் அளவு 4%. தற்போது தமிழ்நாட்டில் தரிசாக கிடக்கும் நிலத்தின் பங்கு 1/10 பங்கு, சதவீதத்தில் 10%. தமிழ்நாட்டில் காணப்படும் மற்ற தரிசு நிலங்கள் சதவீதம் 13%. தமிழகத்தில் மேய்ச்சல் நிலங்கள், மரங்கள் வளர்க்கப்படும் நிலங்கள் ஆகியவை மொத்த நிலப்பரப்பில் எத்தனை விழுக்காடு உள்ளதுன்னா 5%. 2012-13 ஆண்டில் மொத்தமாக பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் எத்தனை சதவீதம் உணவு பயிர்கள் பயிரிடப்பட்டன 72%. மற்றவைகள் உணவற்ற பயிர்கள். வேளாண்மைக்கான நீர் ஆதாரங்கள், வாட்டர் ரிசோர்சஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருக்கும் பருவமழை வடகிழக்கு பருவமழை, அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. தமிழகத்தில் பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு சதவீதம் 57%.
தமிழகத்தில் உள்ள வாய்க்கால்கள் வந்து 2239. தமிழகத்தில் உள்ள சிறு ஏரிகள் வந்து 7985. தமிழகத்தில் உள்ள பெரிய ஏரிகள் வந்து 33,142. தமிழகத்தில் உள்ள திறந்தவெளி கிணறுகள் வந்து 15 லட்சம். தமிழகத்தில் உள்ள ஆழ்துளை கிணறுகள் வந்து 3,54,000. ஒரு நிலத்திற்கு நல்ல நீர் வசதி கிடைத்தால் ஓராண்டு காலத்தில் எத்தனை முறை பயிர் சாகுபடி செய்யலாம்னா 2 அல்லது 3 முறை. மறைநீர் விர்ச்சுவல் வாட்டர் என்ற பதத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து டோனி ஆலன், ஆண்டு 1990. மறைநீர் என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மறைநீர். மேலும் மறைநீர் என்பது உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வாணிகம் செய்யப்படும் போது அவற்றோடு மறைமுகமாக அவற்றிற்காக செலவிடப்படும் நீருடன் செல்வது. இது வந்து மறைநீர்னு சொல்றாங்க. ஒரு மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்ய தேவைப்படும் நீரின் அளவு வந்து 1340 கியூபிக் மீட்டர். உலக அளவில் மிக அதிகமான நன்னீர் பயன்பாட்டாளராக உள்ள நாடு வந்து இந்தியா. உலக அளவில் மழைநீர் ஏற்றுமதியில் இந்தியா பிடித்திருக்கும் இடம் 5. நிலத்தடி நீரின் அளவையும் தன்மையையும் தொடர்ந்து கண்காணிப்பது மத்திய நிலத்தடி நீர் வாரியம், அதாவது யூனியன் கிரவுண்ட் வாட்டர் போர்டு. இப்போ பாசனமும் பயிர் வகைகளும், அதாவது இரிகேஷன் அண்ட் கிராப்ஸ் டைப்ஸ் பார்க்கலாம். பயிர்களின் இரு வகைகள் வந்து உணவு பயிர்கள் மற்றும் உணவு அல்லாத பயிர்கள். தமிழகத்தின் முக்கிய உணவு பயிர்கள் வந்து நெல், சோளம், கரும்பு, கேழ்வரகு. தமிழகத்தின் முக்கிய உணவு அல்லாத பயிர் வந்து தென்னை. இதுதான் வந்து முதல் இடத்துல இருக்குது. தமிழகத்தில் உணவு தானியம் பயிரிடப்படும் பரப்பில் எத்தனை சதவீதம் பாசன வசதி பெற்றுள்ளன? 57%. 2014-15 ஆண்டில் உணவு பயிர்கள் டேஷ் விழுக்காடும் உணவு அல்லாத பயிர்கள் டேஷ் விழுக்காடும் பாசன வசதி பெற்றிருக்கின்றன. உணவு பயிர்கள் 59%, உணவு அல்லாத பயிர்கள் 50% பாசன வசதி பெற்றிருக்கின்றன. தமிழகத்தில் 30% என பெரிய அளவில் மேற்கொள்ளப்படும் சாகுபடி நெல் சாகுபடி. 2014-15 ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் 4429 கிலோகிராம். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழகத்தில் நெல் சாகுபடி டேஷ் மடங்கு உயர்ந்துள்ளது, 3 மடங்கு. தமிழகத்தில் நெல்லுக்கு அடுத்தபடியாக 2வது அதிக அளவில் மேற்கொள்ளப்படும் சாகுபடி மக்காச்சோளம், 3வது சோளம், 4வது கேழ்வரகு, 5வது உளுந்து, 6வது கரும்பு, 7வது மணிலா. தமிழகத்தில் குறைந்த அளவில் மேற்கொள்ளப்படும் சாகுபடி சிறுதானிய சாகுபடி. தென்னிந்தியாவில் 3வது பெரிய ஆறு காவேரி. பாயும் நீளம் 765 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் கோதாவரி, செகண்ட் கிருஷ்ணா, தேர்டு காவேரி. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை. மேட்டூர் அணையின் வேறு பெயர் ஸ்டான்லி நீர்த்தேக்கம். மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1934. பாசனம் மற்றும் அதன் சதவீதம். நம்மளுக்கு கிணற்று பாசனம் 62%, வாய்க்கால் பாசனம் 24%, ஏரி பாசனம் 14%. இப்போ நுண்ணீர் பாசனம், மைக்ரோ இரிகேஷன் தொழில்நுட்பம் என்னன்னு பார்க்கலாம். இது பாசன நீர் பற்றாக்குறைக்கு நல்ல தீர்வாக கருதப்படுகிறது. இது பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளை விட அதிக மகசூல் கிடைக்க வழி செய்கிறது. சீரான கால இடைவெளியில் அளவாக நீர் பாய்ச்சப்படுவதால் பணி ஆட்களின் செலவு குறைப்பு மற்றும் கலை வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது. இத்தொழில்நுட்பத்தின் மூலம் நீர்வழி உரமிடுதல் நடைபெறுவதால் உற்பத்தி திறன் அதிகரிப்பதுடன் தரமான விளைபொருட்களும் கிடைக்கிறது. தமிழகம் ஒரு தண்ணீர் பற்றாக்குறை மாநிலமாக இருப்பதால் நுண்ணீர் பாசன திட்ட தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதில் தமிழக அரசு அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இதோட தமிழகத்தின் வேளாண்மை என்ற லெசன் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம படிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது எக்கனாமிக்ஸ்ல என்னுடைய கடைசி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.